யாரெல்லாம் கிருபை உணர்றீங்க? कितने लोग पहचान पा रहे हैं कि परमेश्वर का अनुग्रह है? இது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. जितने लोग कहते हैं कि ये परमेश्वर का अनुग्रह है, वे लोग हाथ उठाएं. ஆமென். आमीन. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. சோ இந்த காலை வேளையில आज सुबह की वेला में சோ ஆண்டவரை நம்ம இப்படி ஆராதிக்க கூடி வரும் பொழுது परमेश्वर की आराधना करने के लिए जब एकत्रित होते हैं, எவ்வளவு சந்தோஷமா வரும். इतने आनंद के साथ आते हैं. சம்டைம்ஸ் நம்ம பாரத்தை சுமந்துட்டு வரோம். कभी-कभी हम लोग बोझ को उठाते हुए आते हैं. சம்டைம்ஸ் வியாதியை சுமந்துட்டு வரோம். कभी-कभी हम बीमारी को उठाते हुए आते हैं. சம்டைம்ஸ் நம்மளால தாங்க முடியாத பிரச்சனை சுமந்துட்டு வரோம். कभी-कभी ऐसी परेशानी को उठाते हुए हम आते हैं. சோ ஆனா இங்க வரும் பொழுது लेकिन यहाँ जब हम आते हैं, சோ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது जब परमेश्वर की आराधना करते हैं, நம்ம பிரச்சனை எல்லாம் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி மெல்ட் ஆகுது. वो सारी परेशानी आइसक्रीम जैसे पिघल जाता है, वैसे पिघल जाता है. ஆமென். आमीन. சோ ஆண்டவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. परमेश्वर के नाम में सामर्थ है. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின आकाश और पृथ्वी को बनाने वाला தேவாதி தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். उस परमेश्वर की आराधना आप और मैं करते हैं. சோ அத நீங்க உணர்றீங்களா? आप सब उसको अनुभव करते हैं. நம்ம ஆராதிக்கிற தேவன் हम आराधना करने वाला परमेश्वर, சோ அவர் வல்லமை உள்ளவர். वो सर्वशक्तिमान परमेश्वर है. அவர் பெரியவர். वो बहुत महान है. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். उसी ने सब कुछ बनाया है. சோ நம்ப முடியுதா? आप विश्वास कर पा रहे हैं क्या? விசுவாசிக்கிறவங்க கை தூக்கி ஆமென் विश्वास போடுங்க. करने वाले हाथ उठाकर आमीन करें. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். हमारा आराधना करने वाला परमेश्वर जीवित परमेश्वर है. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது हम जीवित परमेश्वर की आराधना करते समय அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? आप और मैं कैसे रहना है? சோ எவ்வளவு பாவத்துல, कितने पाप में, சோ எவ்வளவு அக்கிரமத்துல, कितने अधर्म में, வேதனையில, कितने दुख में, கஷ்டத்துல, कष्ट में, பாடுகள்ல कितने दुखित में சோ நாம இருந்திருக்கோம். रहते हैं हम लोग. சோ அதுல இருந்து மீட்டெடுத்துக்கார ஆண்டவர். उस सब में से परमेश्वर ने छुड़ाया है. சோ அந்த வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் उस ஆராதிக்கிறோம். महान परमेश्वर की हम आराधना करते हैं. சோ தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் परमेश्वर की आराधना करने वाले आप और मैं நம்மளுடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஒரு வல்லமை காணப்படணும். हमारे जीवन में एक सामर्थ्य दिखना चाहिए. முகத்துல ஒரு ஸ்மைல் தெரியணும். मुंह में एक मुस्कुराहट दिखना चाहिए. சோ எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். थोड़ा मुस्कुराहट दिखाइए मुंह में. எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க. सब लोग थोड़ा मुस्कुराइए. பண்ணுங்களேன். थोड़ा मुस्कुरा के दिखाइए चेहरे को. நீங்க ஸ்மைல் பண்ற வரைக்கும் நான் இந்த செய்தி எல்லாம் தள்ளி போக மாட்டேன். आप जब तक मुस्कुराएंगे नहीं तब तक हम लोग आगे नहीं बढ़ेंगे. சோ நீங்க ஸ்மைல் பண்ணணும். आपने मुस्कुराहट दिखाइए अपने मुंह में. எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க. सब मुस्कुराइए, हंसिए. சோ ஆண்டவர் வந்து விரும்புற परमेश्वर का अनुग्रह தன்னுடைய பிள்ளைங்க முக மலர்ச்சி மலர் மலர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி. और परमेश्वर चाहता है कि लोगों का जो मुख है आनंदमय हो. ஆமென். சந்தோஷத்தை கெடுப்பது தான் பிசாசுடைய வேலை. इस आनंद को बिगाड़ना नहीं शैतान का काम है. யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் सुसमाचार 10वां अध्याय में हम पढ़ते हैं. சோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். चोर चोरी करने के लिए, घात करने के लिए, नष्ट करने के लिए आता है. ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்திருக்காரா? लेकिन यीशु मसीह क्यों आया है? நமக்கு ஜீவன் தர, वो हमें जीवन देने के அது लिए, பரிபூர்ணம் அடைய वो बहुतायत से मिलने के लिए நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கார். यीशु मसीह को परमेश्वर ने हमें दिया है. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் और एक ही एकलौता पुत्र தன்னுடைய குமாரனே நமக்காக ஜீவ பலியாய் கொடுத்திருக்கார். अपने पुत्र को ही जीवित बलिदान के रूप में समर्पित किया. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துல வெளிப்பட்டார் தெரியுங்களா? यीशु मसीह क्यों इस संसार में प्रकट हुआ? எல்லாரும் எடுத்துப்போம். सब हम निकाले, எடுத்துக்கொள்ளுங்க. बाइबल में निकाले. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். पहला யோவான் 3 अध्याय 8वां पद. जो कोई पाप करता है वह शैतान की ओर से है, क्योंकि शैतान आदम ही से पाप करता आया है. परमेश्वर का पुत्र इसीलिए प्रकट हुआ कि शैतान के कामों को नाश करे. शैतान का काम का नाश करने के लिए यीशु मसीह ये दुनिया में आ गया. சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கை தூக்குங்க. जितने लोग विश्वास करते हैं अपने हाथों को उठाएं. பிசாசை அழிக்கவே, शैतान को नाश करने के लिए, அவருடைய கிரியைகளை அழிக்கவே उसके कामों को नाश करने के लिए இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். यीशु मसीह प्रकट हुआ. உங்களை என்னையும் आपको और मुझको மீட்டெடுக்க, छुटकारा देने के लिए, பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை பண்ண शैतान के चुंगलों से छुड़ाने के लिए இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். यीशु मसीह प्रकट हुआ. சோ சாத்தானுடைய காரியம் என்னவென்றால் शैतान का जो काम है அழிக்கவும் கொல்லவும் தான் அவனுடைய வேலை. वो नाश और नष्ट करने के
लिए आता है, நம்முடைய சமாதானத்தை அழிக்கிறது, हमारे शांति को नाश करने के நம்ம लिए, வீட்ல இருக்க நல்ல பொருட்களை அழிக்கிறது, हमारे घर के अच्छी वस्तु को नाश करने के நம்ம लिए, பிள்ளைங்களை நாசப்படுத்துறது, हमारे बच्चों को नाश करने के लिए, இதுதான் பிசாசுடைய வேலை. ये शैतान का कार्य है। So, இந்த பிசாசுடைய கிரியை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். शैतान के काम को नाश करने के लिए यीशु मसीह प्रकट हुआ। இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் நேசித்ததுனால परमेश्वर ने आपको और मुझको प्रेम करने के कारण பிசாசுடைய கிரியில இருந்து நம்மளை விடுதலை பண்ணிருக்கார். शैतान के कामों से हमें छुटकारा दिया है। சப்போஸ் பைபிள் நீங்க பரட்ட முடியலன்னா பரவாயில்ல, बाइबल आप पलटा नहीं सकते तो कोई बात நான் नहीं। பேசுறத கொஞ்சம் கவனிங்க. मैं जो बोल रही हूँ उसे आप ध्यान से सुनिए। சோ நீங்க கவனிச்சாதான் புரியும் உங்களுக்கு. आप जब सुनेंगे तभी समझ पाएंगे। சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வேதத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஆகாரம் வைத்திருக்கார். आज परमेश्वर अच्छा एक भोजन वचन के आधार पर रखा हुआ है। சோ நீங்களும் நானும் आप और मैं பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். शैतान के चुंगल से छुड़ाए गए हैं। ஆமென். आमीन। விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். छुटकारा पाए शैतान के அவனுடைய चुंगल से। கிரியை என்ன தெரியுங்களா? उसके काम क्या है? நஷ்டப்படுத்தணும், वो नष्ट करना है, வேதனைப்படுத்தணும். वो दुख देना है। அவனுடைய கிரியை என்ன தெரியுமா? उसके काम क्या है? விபத்து கொண்டு வரணும், वो नाश को लेकर आना है, அவன் ஆக்சிடென்ட் கொண்டு வரணும், वो दुर्घटना को लेके आना, आपके जीवन குடும்பத்தை அழிக்கணும், आपके परिवार को नाश करना है, குடும்பத்தை பிரிக்கணும், परिवार को अलग करना है, சமாதானத்தை கெடுக்கணும், आपके परिवार में शांति को भंग करना है, பாவம் செய்ய வைக்கணும், पाप करवाना है, அக்கிரமம் செய்யணும், अधर्म करवाना है, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறுதல் பண்ணணும். परमेश्वर के वचन से हट जाने के लिए करना है। இதுதான் பிசாசுனுடைய வேலை. ये शैतान के सब काम है। இதுல யார் விழுவான்னு சொல்லி அவன் என்ன பண்றானா, கர்ஜித்து அலைந்து திரிந்துட்டு இருக்கானா. वो ये गरजते हुए पीछे आता है कि किसको नाश कर दूं। சோ ஆனா लेकिन இயேசு यीशु मसीह को பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर ने நமக்காக हमारे लिए அவனுடைய தலையை நசுக்கி उसके सिर को कुचलकर சோ வெற்றி சிறந்தார். वो जयवंत हुआ। ஆமென். आमीन। நீங்களும் நானும் வெற்றி உள்ளவர்களாய் हम வாழ்வதற்காக, जयवंत के साथ जीवन जीने के लिए, நீங்களும் நானும் கிருபை பெற்று வாழ்வதற்காக, आप और मैं अनुग्रह के साथ जीवन जीने के लिए, இரக்கத்தை பெற்று வாழ்வதற்காக, करुणा प्राप्त कर जीवन जीने के लिए, பிசாசின் தலையை நசுக்கினது காரணம், शैतान के सिर को कुचलने का कारण, இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டது காரணம், यीशु मसीह प्रकट होने का कारण, பிசாசின் கிரியைகளை அழிக்க. शैतान के काम को नाश करने के लिए। சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப வேதனையில இருக்கீங்க, उस समय आप बड़े दुखित रहते हैं, உங்க விசுவாசத்துக்கு விரோதமா பிசாசு போராடிட்டு இருக்கான். विश्वास के विरोध में शैतान कार्य कर रहा है। இது எப்படி நடக்கும், ये कैसे होगा, இது எப்படி நடக்கும், ये कैसे होगा, இனி நடக்காது, अब कुछ नहीं होगा, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், इतना प्रार्थना कर दिया है, எவ்வளவு நான் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், इतना वचन का मैं आगे कर रहा சோ हूँ, நான் சபைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன், निरंतर मैं कलीसिया चर्च में आ रहा நிறைய हूँ, சபைக்கு காணிக்கை கொடுக்கிறேன், और कलीसिया को दान भी मैं दे रहा சோ हूँ, மற்றவங்களை நான் நேசிக்க நல்ல பிள்ளையா இருக்க ட்ரை பண்றேன். दूसरों को मैं प्रेम भी करता हूँ और अच्छे बच्चे रहने के रूप में कार्य भी करता हूँ। ஆனாலும் लेकिन எனக்குள்ள இன்னும் ஏன் நான் கேட்கிற காரியம் அல்லது நான் எதிர்பார்க்க ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். क्यों अब तक मैंने जो प्रार्थना किया उसका उत्तर नहीं मिल रहा करके आप सोच सकते हैं। அந்த மாதிரி சூழ்நிலையில इस प्रकार की परिस्थिति में பிசாசு உங்க விசுவாசத்தை கெடுக்கிறான். आप शैतान जो आपके विश्वास को नाश करता है, அந்த அவனுடைய வேலையை நஷ்டப்படுத்துறது தான், அழிக்கிறது தான். उसका काम यही है कि नाश करना ही है। அவன் விசுவாசத்தை அழிக்க வந்திருக்கான். वो शैतान जो विश्वास को नाश करने के लिए आया है। அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா आप இருக்கணும். और मैं विश्वास में स्ट्रांग रहना चाहिए, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். विश्वास में बिल्कुल स्ट्रांग रहना चाहिए। எப்ப விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்க முடியும்? विश्वास में कब आप दृढ़ रह सकते हैं? நாம் ஆண்டவரை जब परमेश्वर को जब प्रेम करेंगे। ஆண்டவரை நாம் எப்படி நேசிக்க முடியும்? परमेश्वर को कैसे हम प्रेम कर सकते हैं? சோ ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்தாதான் நேசிக்க முடியும். जब हम परमेश्वर को उन्हें जानेंगे तब ही उस पर विश्वास कर पाएंगे। இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கினவர், इतना बड़ा सृष्टि को बनाने वाला, சோ உங்களை என்னை உண்டாக்கினவர், आपको और मुझको बनाने वाला, சோ நமக்காகவே தனது ஒரே பேரான குமாரனை ஜீவபலியை கொடுத்திருக்கார். अपना इकलौता पुत्र हमारे लिए प्रदान किया। சோ எவ்வளவு நம்ம நேசிப்பதனால தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கார். इतना वो हमसे प्रेम करता है इसलिए अपने इकलौता पुत्र को दे दिया है। இந்த தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் அறிய வேண்டும், உணர வேண்டும். आप और मैं परमेश्वर के प्रेम को जानना है और पहचानना है। சோ தேவன் யார் என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. आप ये जानना है कि परमेश्वर कौन है करके। அவர் அன்புள்ளவர், वो प्रेमी है, சோ அன்புள்ள தேவன். वो प्रेमी परमेश्वर है। அதனாலதான் इसलिए உங்களுக்காக எனக்காக आपके लिए और मेरे लिए ஒரே பேரான குமாரனை ஜீவபலியாய் अपना கொடுத்தார். इकलौता पुत्र को
बलिदान के रूप में दे दिया। சோ ஆண்டவர் விரும்புற காரியம் என்ன தெரியுங்களா? परमेश्वर क्या चाहता है? தன்னுடைய பிள்ளைங்க தன்னை நேசிக்கணும். उसके बच्चे लोग उससे प्रेम करना है। இன்னைக்கு நான் வந்து பிள்ளைங்களை வளர்த்தவங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து நன்மை எதிர்பார்க்கறாங்க இல்லையா? माता पिता जो बच्चों को परवरिश करते हैं वो उससे प्रतिफल चाहते हैं ना। பிள்ளைங்கள்ட்ட நன்மை எதிர்பார்க்கறாங்க தானே? ஹலோ, बच्चे लोग से भलाई को चाहते हैं ना माँ बाप। சோ ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं है। ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், परमेश्वर हमसे चाहने वाली बात ये की है, நீங்க அவரை போலவே இருக்கணும்னு சொல்லிதான். उसके साथ ही रहना है, அவரை போலவே நம்ம வாழணும், उसके समान ही जीवन जीना है, அவர் போலவே நம்ம பேசணும், उसके समान ही हमें बोलना है, அவர் போலவே நடக்கணும்னு சொல்லி விரும்புறார். उसके समान ही चलना फिरना करके वो सोचता है। ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक कहते हैं சோ ஆண்டவர் வந்து ரொம்ப அன்புள்ளவர், परमेश्वर बहुत प्रेमी है, அவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்க தன்னிடத்தில் பேசிட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புவார். बच्चे लोग हमेशा उससे बातचीत करना करके परमेश्वर चाहता है। எனக்கு வந்து நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. शादी होने से पहले भी मेरी एक आदत थी, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பேசுவேன், मैं जब रास्ते में चलती रहती थी ஆண்டவரே நீங்க ரொம்ப அழகானவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க परमेश्वर आप बहुत सुंदर है, आप बहुत अच्छे हैं करके मैं बात करती சொல்லி थी। பேசிட்டே தான் போறது வழக்கம். मैं रास्ते में बात करते हुए जाती थी। சோ எனக்கு அந்த அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை நான் கேள்விப்பட்ட உடனே जब मैं वो सेवक की बात को मैंने सुना, என் கண்ணுல அப்படியே தண்ணி வந்துச்சு मेरे பாருங்க. आंखों में आंसू आने लगा। எதுக்கு தெரியுங்களா? क्यों मालूम आपको? சோ ஒரு காலத்துல एक समय में சோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பொழுது, जब बहुत रुकावटी था, சோ அப்ப நம்ம ஆண்டவரை தேடி தேடி அந்த வார்த்தையை சொல்லிட்டே ரோட்ல நடக்கிறது, வேலை செய்யும் போது, சமைக்கும் போது அப்படி பண்ணுவோம். वो खाना बनाते समय, चलते समय, फिरते समय परमेश्वर बातचीत करते हुए चलते थे। இப்ப நிறைய வேலை வர 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 बहुत काम आते आते இப்ப என்ன ஆச்சு, அந்த வேலை இது நடக்கணும், அது நடக்கணும், அது நடக்கணும்னு யோசிக்கிறதுனால ये काम वो काम ये काम करना है करके सोचते रहने के कारण சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜெபத்திர டைம் தவிர, और प्रार्थना के समय के अलावा, ஆண்டவரை துதிக்கிற நேரம் தவிர, परमेश्वर की स्तुति करने के समय के अलावा மீதி நேரத்துல நம்ம வேலையில பிஸியா இருப்போம். अपने काम में हम लोग व्यस्त हो जाते हैं। சோ அந்த நேரத்துல நான் யோசித்தேன், उस समय मैंने सोचा ஏசப்பா என்ன ஆண்டவர் என்ன எப்படி நேசிக்கிறாரு, परमेश्वर मुझसे कितना प्रेम करता है, இன்னும் நான் அவரை நேசிக்கணும்னு சொல்லி और मैं उससे अधिक और प्रेम करना है। யாரோ ஒரு ஊழியக்கார மூலம் एक किसी परमेश्वर के सेवक के द्वारा என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. परमेश्वर मुझसे बातचीत कर रहा है। இன்னைக்கு உங்கள்ட்ட பேசுறாரு, आज आप लोग से बातचीत कर रहा है, நேசிக்கிறாரு, आपसे प्रेम करता है, உங்களை நேசிக்கிறாரு. आपसे प्रेम करता है ஒருவேளை உங்களை परमेश्वर। கணவன் நேசிக்காம இருக்கலாம், हो सकता है आपके पति आपको स्नेह ना करे, மனைவி நேசிக்காம இருக்கலாம், पत्नी आपको स्नेह ना करे, பிள்ளைங்க நேசிக்காம இருக்கலாம். बच्चे लोग आपको स्नेह ना करे, ஆனா ஏசப்பா நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார், लेकिन परमेश्वर आपसे प्रेम करता है। உங்களை நேசிக்கிறாருங்க. परमेश्वर आपसे प्रेम करता நீங்க है। எந்த சூழ்நிலையில இருந்தாலும் आप பரவாயில்ல, किसी भी परिस्थिति में क्यों ना हो, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, किसी भी प्रकार के क्यों ना हुआ, நீங்க எங்கேயோ விழுந்து போனீங்க, कहीं आप गिर भी गए हो, ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் கூட நீங்க செய்திருக்கலாம், हो सकता है परमेश्वर को जो पसंद नहीं वो काम आपने किया हो, அல்ல ஒருவேளை மனிதன் கூட அதை பார்க்காம இருக்கலாம். हो सकता है मनुष्य ने भी उस बात को नहीं देखा ஆனா हो, ஏசப்பாக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். लेकिन यीशु मसीह को सब मालूम है। ஆனா இந்த இயேசு ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहा है நான் உன்னை நேசிக்கிறேன், मैं तुझसे प्रेम करता हूँ, நான் உன்னை நேசிக்கிறேன். मैं तुझसे प्रेम करता हूँ। ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால தான் परमेश्वर हमसे प्रेम करने के இயேசு कारण கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்காரு. यीशु मसीह को हमारे लिए दिया है। ஏன் தெரியுங்களா? क्यों मालूम आपको? சாத்தானுடைய வேலை நஷ்டப்படுத்துறது தான், शैतान का काम जो है काम नाश करना है, அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. उसका काम है नाश करना। இனி ஒண்ண முடியாது உன்னால, अब तुझसे कुछ नहीं बनेगा, இனி வாழவே முடியாது, अब तुझसे जीवन जीना मुश्किल है, உனக்கு இனி முன்னேறி கடந்து செல்லவே முடியாது. तू आगे बढ़कर नहीं जा सकता है। இந்த கடன் தான் உனக்கு, ये उधारी ही तेरे पास இந்த है, கடன்லயே தான் நீ இருந்து சாவ போற. इस उधारी में फंसकर ही तू नाश होने இந்த वाला है। மாதிரி ஒரு குடிகார கணவனோட தான் நீ வாழ்ந்து மரிக்க போற. इस प्रकार का शराब पीने वाले पति के साथ जी जी कर तू मरने உனக்கு जा रही है। விடுதலையே கிடையாது. तुझे छुटकारा ही नहीं है। இதுதான் சாத்தானுடைய சத்தம், यही सातान की आवाज है, இதுதான் சாத்தானுடைய சத்தம். शैतान की आवाज यही आ रही है आपको। இந்த சத்தத்துல इस आवाज में शैतान की आवाज। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்பியிருக்கிறேன் என்றார். वो शैतान के कामों को नाश करने के लिए यीशु मसीह को भेजा। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் यीशु मसीह इस संसार में आने का कारण பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. शैतान के काम को नाश करने के लिए। இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் எதெல்லாம் அழித்து கொண்டிருக்கானோ, शैतान जो आपके कार्य
कार्य आपके जीवन में जो कार्य को नाश कर रहा है, சோ அந்த அழிக்கப்பட்ட காரியங்களை நீங்க திரும்ப वो பெற்றுக்கொள்ளும்படிக்கு नाश हुआ कार्य को फिर से प्राप्त करने के அந்த लिए, சாத்தானை அழிக்கும்படி கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டிருக்கார். शैतान को नाश करने के लिए यीशु मसीह प्रकट हुआ। இன்னைக்கு அதை நம்புறவங்களா ஆமென் சொல்லுங்க तो பார்க்கலாம். इसलिए विश्वास करते हैं आमीन करके बोले। சோ ஆமென் என்ன அப்படியே ஆக கடவுள். आमीन का अर्थ है वैसे ही हो जाए। சொல்லுங்க ஆமென். आमीन बोलिए। என்னுடைய வாழ்க்கையில பிசாசு இனி நஷ்டப்படுத்த முடியாது. मेरे जीवन में शैतान कोई कार्य को नष्ट नहीं कर सकता है। அவன் எனக்கு முடிவை கொண்டு வர முடியாது. वो मेरे विरोध में कार्य नहीं कर सकता அவன் है। என்னுடைய வாழ்க்கையில புள்ளி வைக்க முடியாது. मेरे जीवन में वो बिंदु नहीं लगा सकता है। சோ पूर्ण இந்த विराम नहीं लगा सकता। இந்த புள்ளிக்கு பிறகு ஒரு கமா உண்டு. और ये पूर्ण विराम के बदले एक कॉमा लगाया गया है। சோ கமா எதுக்கு தராங்க தெரியுங்களா? कॉमा क्यों देते हैं आपको मालूम है? படிச்சவங்களுக்கு தெரியும். जो पढ़ते हैं उनको मालूम है। புக் படிச்சிட்டே வரும்போது आप पढ़ते हुए आते हैं, சோ அந்த லைன்ல முடிஞ்சிச்சுனா புள்ளி வச்சிருவாங்க. जब खत्म हो जाता है पूर्ण विराम लगा देते हैं। சோ கமா வைக்கும்போது लेकिन वहाँ पर जो कॉमा लगाते हैं, சோ இனி இன்னும் எழுதணும்னு அர்த்தம். उसका आगे और लिखा जाएगा करके अर्थ है। இன்னும் இனி உண்டுன்னு इसके அர்த்தம். बाद भी कुछ है करके अर्थ है। அந்த कुछ है இல்லையா? कुछ है करके बोल रहे हैं ना। அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்ட வெற்றியின் ரகசியம். वही यीशु मसीह हमारे लिए प्रकट हुआ, वो जयवंत हुआ। சோ இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. वो रहस्य को जान लीजिए कि वो कैसे जयवंत हुआ। யாரோ இயேசுவை பற்றி சொன்னாங்க, वो यीशु मसीह के बारे में बताया, யாரோ காஸ்பல் சொன்னாங்க, किसी ने सुसमाचार सुनाया, அதனால நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. इसलिए आकर मैं यहाँ बैठा हूँ, मैं बैठी हूँ करके मत सोचिए। தேவன் உங்களை முன்குறிக்காவிட்டால் இந்த இடத்துக்குள்ள நீங்க வர முடியாது. परमेश्वर आपको चुना नहीं होता तो आप इस जगह पे नहीं आ सकते। தேவன் உங்களை நேசிக்காவிட்டால் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியாது. परमेश्वर आपसे प्रेम नहीं करता तो आप इस स्थान में नहीं आ सकते। ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करता है। அந்த கடல்ல இருந்து வெளியில கொண்டு வர, आपको उदारी में से भाग निकालने के लिए, பாவத்துல இருந்து வெளியில கொண்டு வர, पाप से छुड़ाने के लिए, அக்கிரமத்துல இருந்து வெளியில கொண்டு வர, अधर्म से आपको छुड़ाने के लिए, வியாதியில இருந்து வெளியில கொண்டு வர, बीमारी से छुड़ाने के लिए, உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வர. आपके कष्टों से छुड़ाने के लिए சோ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். यीशु मसीह प्रकट हुआ। உங்க சாபத்துல இருந்து வெளியில வர இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். श्राप से छुटकारा देने के लिए यीशु मसीह प्रकट हुआ। வேத வசனத்தின்படி प्रभु के वचन के अनुसार கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ जो कोई भी प्रभु यीशु मसीह पर विश्वास करता है, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. उसको अनंत जीवन है। ஆமென். आमीन। நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள आप अनंत जीवन प्राप्त करने के लिए சோ உங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்துல மாத்திரமல்ல, अब स्वर्ग में मात्र अकेले नहीं, மரித்த பின்பு மாத்திரம் இல்ல, आप मरने के बाद मात्र नहीं, இந்த உலகத்துல நீங்க வாழ வரைக்கும் इस संसार में जीने तक சோ அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை நாமே अब्बा கொடுக்கிறோம். पिता बुलाने का स्वीकृत आत्मा उसने प्रदान किया। சோ அப்பாக்குரிய நன்மைகளை பிள்ளைகளுக்கு தருவார். पिता का जो भी आशीष है वो बच्चों को वो देता है। நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எப்படி தான் யூஸ் பண்ணுவேன்? मैं जब प्रार्थना करती हूँ तो हमेशा क्या शब्द इस्तेमाल करती हूँ? என்னை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல கணவன் ஆண்டவர் கொடுத்திருக்கார். परमेश्वर मुझे प्रेम करने वाला अच्छा पति दिया है। நான் திரும்பி பார்த்தா வாங்கி கொடுத்துருவாரு. जो मैं पलट के देखती हूँ वो लेकर मुझको दे देते हैं। சோ நான் ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி தந்துருவாங்க. मैं मांगने से पहले ही लेकर दे देते हैं मुझे। ஒரு நிறைவு வீட்ல உண்டு. घर में एक संपूर्णता है, ஆனாலும் लेकिन என் தகப்பனாகிய मेरे पिता சொர்க்க பிதா கிட்ட போய் स्वर्ग के पिता के पास அந்த जाकर பாதத்துல நான் அமர்ந்து, उनके चरणों में बैठकर, அப்பா நான் உன் பிள்ளை, पिता मैं आपकी बेटी हूँ, உங்க பிள்ளைக்கு நீ தர வேண்டியது தாங்கன்னு சொல்லி கேட்பேன். मुझे देने वाली चीज आप मुझे प्रदान करिए करके அதுல தான் எனக்கு திருப்தி, उसमें ही मुझे संतुष्टि है, அதுல தான் எனக்கு சந்தோஷம். उसी में मुझे आनंद है। இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. बहुत से लोग आज भी पवित्रता के बिना जीवन जी रहे हैं। ஹஸ்பண்ட் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, पति है, पत्नी है, ஆனாலும் தப்பான உறவுகள் உண்டு. गलत रिश्ता बना के रखे நம்ம हुए हैं। சபைக்கு வரோம், हम कलीसिया में आ रहे हैं, ஆனா இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. लेकिन अभी तक हम मसीह में और दृढ़ नहीं हुए हैं। சோ காரணம் என்ன தெரியுமா? क्यों? कारण क्या है मालूम? நீங்கள் நானும் இந்த ஆண்டவரை நேசிக்கல. अभी तक हमने परमेश्वर को कैसे प्रेम करना वैसे प्रेम नहीं किया है। இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற அந்த நம்பிக்கை இல்ல. और प्रभु यीशु मसीह ने हमारे पापों को क्षमा किया करके विश्वास नहीं है। எப்படியோ வாழ்ந்தலாம்னு சொல்லி कैसे भी வாழ்ந்துட்டு जीवन जी लेंगे करके जी रहे हैं। கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது. मसीह का जीवन ऐसा जीवन नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது கிடையாது.
मसीह के लोगों के जीवन ऐसा नहीं है। நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, हम परमेश्वर के लोग हैं, ஆண்டவருடைய பிள்ளைங்க. परमेश्वर के जन लोग हैं, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது परमेश्वर के बच्चे हैं करके कहते हैं, परमेश्वर के लोग हैं करके जब कहते हैं, ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதை நம்ம செய்யணும். परमेश्वर जो चाहता है उसे करना चाहिए। அதே வேளையில उसी समय में நம்ம கூறிய हमारे ஆண்டவர்கிட்ட உள்ள உரிமைகளை நாம் விட்டு கொடுக்க கூடாது. परमेश्वर की हक हमारे पास हमारा है, அந்த உரிமையை விட்டு கொடுக்க वो கூடாது. हक को नहीं छोड़ना है। சில பிள்ளைகளை பார்த்திருக்கீங்கல்ல, कुछ बच्चों को आप देखते हैं, அப்பா அம்மாட்ட இருக்க அந்த உரிமையை விட மாட்டாங்க. माँ बाप के पास जो हक है उसको नहीं छोड़ते हैं, சோ ஹஸ்பண்ட்ட இருக்க உரிமையை விட மாட்டாங்க. पति के पास जो हक है उसको छोड़ते नहीं, மனைவி கிட்ட இருக்க உரிமையை விட மாட்டாங்க. पत्नी के पास जो हक है उसको छोड़ते नहीं है। அவங்கள்ட்ட ஏதாவது இருந்தா தான் தர முடியும். उनके पास रहेगा तभी वो दे सकते हैं। நம்ம தேவன் நிறைவுள்ளவா. लेकिन हमारा परमेश्वर संपूर्णता रखने वाला परमेश्वर है, பிள்ளைகளுக்காக கொடுக்க காத்திருக்கார். अपने बच्चों को देने के लिए तैयार है। நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். उसे आप प्राप्त कर सकते हैं। நீங்க அவரை நேசிப்பீர்கள் अगर என்றால் आप उससे प्रेम करेंगे, மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறதை விட मनुष्य से प्राप्त करने से अच्छा, மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதை விட दूसरे से प्राप्त करने से अच्छा, நீங்க பிதா அப்பா கிட்ட आप எதிர்பார்க்கணும். स्वर्ग के पिता परमेश्वर से आप जरूरतों को प्राप्त कर लेंगे। சோ இன்னைக்கு நீங்க ஆண்டவரை எதிர்பார்ங்க. आप परमेश्वर के ऊपर डिपेंडेंट हो जाए। அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य करने जा रहा है, அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். और परमेश्वर आपके लिए बड़ा कार्य करने वाला है। இன்னும் என்ன குறைவுல நீங்க இருக்கீங்க? और अभी क्या कमी में आप लोग हैं? இன்னும் ஜெயிக்க முடியாத காரியம் என்ன? किन कार्यों को आप जय नहीं प्राप्त कर पा रहे எந்த हैं? விஷயத்துல இன்னும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கீங்க? किस कार्य में आप गिर गिर के अभी भी उठते जा रहे हैं? ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், हो सकता है पवित्र जीवन हो, அல்லது தனிப்பட்ட தேவைக்குரிய या காரியம் இருக்கலாம், अपनी निजी जरूरत हो, அல்லது குடும்பத்துடைய தேவையா या இருக்கலாம். परिवार की जरूरत हो, எந்த விஷயமா இருந்தாலும் कोई भी कार्य क्यों ना हो, அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க காத்திருக்கார். पिता जो है अपने बच्चों को देने के लिए तैयार है। அப்பாட்ட கேட்போம்ல நம்ம உரிமையோட. पिता से मांगते हैं ना हक के साथ। எங்க அப்பாட்ட நான் உரிமையோட கேட்டிருக்கேன். मेरे पिता के पास जो है मैं हक से मांगती थी, உயிரோட இருக்க வரைக்கும் जब तक मेरे पिता जीवित थे तब तक எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி. मैं पिता से बोलती थी मेरे लिए ये करिए। சோ நம்ம உலக பிதாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய காத்திருக்கும் பொழுது जब ये संसार का पिता ही बच्चों को अच्छा चीज करने के लिए इंतजार करता है, சோ பரலோக பிதா स्वर्ग का पिता, நீங்க அவருடைய பிள்ளைகள் என்றால் अगर आप उसके बच्चे हैं तो உங்களுக்கு நன்மை செய்வார். आपको आपके लिए भलाई करेगा। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? விசுவாசிக்கிறீங்களா? कि विश्वास करते हैं? நான் அவருடைய பிள்ளைன்னு சொன்னவங்க கைகளை आप தூக்குங்க. बोले मैं उसका बच्चा हूँ, उसका संतान करके कहने वाले हाथ उठाए। கை தூக்குங்க. நான் ஆண்டவருடைய மகன் मैं परमेश्वर का बेटा और बेटी होकर के कहने वाले हाथ उठाए। சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. परमेश्वर से बोलिए அப்ப நான் उங்க மகன். मैं आपका बेटा हूँ, बेटी हूँ। சொல்லுங்க அப்ப நான் உங்க மகன். परमेश्वर मैं आपका बेटा हूँ, நான் உங்களை நேசிக்கிறேன்னு मैं சொல்லுங்க. आपको प्रेम करता हूँ करके कहिए। சொல்லுங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நான் परमेश्वर से बोलिए, परमेश्वर से मैं प्रेम करता हूँ करके बोलिए। சோ ஒரு விஷயம் தெரியுங்களா? आप एक विषय वाले हैं, நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ जिसको हम ज्यादा प्रेम करते हैं அவங்களோட பேசிட்டே उससे बातचीत करते ही रहेंगे। எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணும் பையனும் பேசிப்பாங்க. वो क्या करेंगे? विवाह करने से पहले दूल्हा और உனக்கு என்ன दुल्हन பிடிக்கும் आपस சொல்லு, में நான் बातचीत कर உனக்கு लेंगे। என்ன பிடிக்கும் சொல்லு, நான் வாங்கி தரேன். तुझे जो पसंद है बोल, मैं तुझे लेकर दूंगा। ஐஸ்கிரீம் பிடிக்குமா? आइसक्रीम मालूम பிரியாணி पसंद பிடிக்குமா? है? பிரியாணி और பிடிக்குமா? बिरयानी पसंद है क्या? இந்த கலர் ட்ரெஸ் பிடிக்குமா? ये कलर का ड्रेस अच्छा लगता है। ஏன் நான் இவ்வளவு ஓபனா பேசுறேன் क्यों தெரியுமா? मैं आपको इसका प्रकट कर रही हूँ? உலகத்துல நடக்கிறத சொல்றேன். स्पष्ट बात आपको बता रही है, क्योंकि ये संसार में हो रहा है। ஆமா, பேசும்போது जब आप बातचीत करते हैं அன்பு பகிர்ந்து கொள்ள, और जब प्रेम बांटते हैं, அன்பு பகிர்ந்து கொள்ள जब प्रेम बांटते हैं அவங்க எதிர்பார்க்கறாங்க. तब वो चाहते हैं, ஆனா அவங்களால முடிஞ்சாதான் செய்ய முடியும். लेकिन उनसे जब बनेगा तभी वो कर सकते हैं। அவங்களால முடியலனா செய்ய முடியாது. अगर उनसे नहीं बनेगा तो वो नहीं कर सकते हैं। சூழ்நிலை அவங்களுக்கு மாறா இருந்துச்சுன்னா अगर परिस्थिति विपरीत रहेगा, அவங்களால செய்ய முடியாது. उनसे नहीं करते बनेगा। ஆனா நம்ம தேவாதி தேவன் लेकिन हमारा प्रभुओं का प्रभु அந்த சூழ்நிலைக்கு மேலானவர். वो सारी परिस्थिति से भी ऊपर है। ஆமென். आमीन। அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. उससे जो नहीं बन सकता ऐसा कोई कार्य ही नहीं है। பிள்ளைகளுக்காக செய்வார். वो बच्चों के लिए करता है, பிள்ளைகளுக்காக वो செய்வார். बच्चों के लिए करता है। நம்ம எதிர்பார்ப்பு எப்போது யார் மேல இருக்கணும்? हमारा इच्छा किसके प्रति रहना चाहिए? ஏசப்பா ஆண்டவர் மேல. वो परमेश्वर के ऊपर में रहना चाहिए। அவர் மேல தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். उसके ऊपर ही हमारा इच्छा रहना चाहिए। பிள்ளைகள் மேல, बच्चों के ऊपर, கணவன் மேல, पति के ऊपर, அல்லது குடும்பத்தின் மேல पत्नी के ऊपर, परिवार के ऊपर நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் अगर इच्छा बनी रहेगी, சோ இவங்க அதை செய்வாங்க, ये वो हमारे लिए करेंगे, சோ இவங்க அதை
பண்ணுவாங்க, वो ऐसा करेंगे, நம்ம எதிர்பார்க்கும் பொழுது ऐसे हम सोचते समय சில பேர் ஏமாத்துவாங்க, कुछ लोग धोखा दे देंगे, சில பேர் வந்து செய்ய முடியாதவங்க. कुछ लोग कर नहीं पाएंगे, ஆனா நம்ம எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேல இருக்கும். लेकिन हमारा जो इच्छा परमेश्वर के ऊपर में रहेगा, கீழ எல்லாம் ஆட்டோமேட்டிக் சூப்பரா நடக்கும். सब कुछ जो है हमारे जीवन में पूरा सही से होगा। ஆமென். आमीन। இதுதான் திருப்தி. यही संतुष्टि है। இந்த திருப்தியை தரதான் இயேசு கிறிஸ்து ये संतुष्टि देने के लिए प्रभु यीशु मसीह आया। இந்த திருப்தி நம்மளுடைய சரீரத்துல இருக்கணும், ये संतुष्टि हमारे शरीर में होना चाहिए, நம்ம மண்ணில இருக்கணும், हमारे मन में रहना चाहिए, நம்மளுடைய நடக்கையில இருக்கணும், हमारे चल चलन में रहना चाहिए, நம்ம வாழ்க்கையில இருக்கணும். हमारे जीवन में रहना चाहिए। இந்த திருப்தி தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கார். ये संतुष्टि प्रभु यीशु मसीह ने हमें दिया है। ஆமென். आमीन। இந்த திருப்தி எது கணவனாலயோ மனைவியாலயோ பிள்ளைகளாலயோ அல்லது நம்மளுடைய பணத்தினாலயோ பொருளினாலயோ படிப்பினாலயோ கிடைக்கிறதல்ல. ये संतुष्टि पति के द्वारा, पत्नी के द्वारा, बच्चों के द्वारा, संपत्ति के द्वारा, पढ़ाई के द्वारा नहीं मिल सकता है। சோ இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு திருப்தி உண்டு. यीशु मसीह के द्वारा ही संतुष्टि मिल सकती है। அந்த திருப்தி ஆண்டவர் மாத்திரம் தான் தர முடியும். परमेश्वर ही मात्र वो संतुष्टि आपको दे सकता இயேசு है। கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக यीशु ஏற்றுக்கொள்ளுங்கள் मसीह को என்றால், अपना उद्धारकर्ता करके स्वीकार करेंगे, சோ அவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், यीशु मसीह को उद्धारकर्ता करके स्वीकार किया है तो அவர் உங்களுக்கு अप्पावा இருக்காரு. वो आपके लिए पिता के रूप में है। சோ அப்பாவா இருப்பதனால आपका पिता है, பிள்ளைகளோட எல்லா தேவைகளையும் அவர் திருப்திப்படுத்துவார். आप बच्चों की सारी संतुष्टि को पूरा करेगा, तृप्ति को पूरा करेगा। சோ அவர் திருப்திப்படுத்துவார் என்றால் वो संतुष्टि करेगा तो இந்த உலகத்துல इस संसार में நீ வாழ முடியும். आप जीवन जी सकेंगे, எதையும் எதிர்பார்க்காம, कुछ भी ना चाहते हुए, சோ எதுலயும் நஷ்டம் அடையாம, कुछ भी नष्ट ना होते हुए, எந்த வழியிலயும் நீங்க பாவத்துல விழுந்துடாம, किसी भी जीवन में पाप में गिर नहीं जाए, அல்லது எதுலயும் ஏமாந்து போகாம, किसी में भी आप खो ना जाए, சோ ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்தி परमेश्वर आपको संतुष्ट कर देगा। சோ பைபிள்ல வசனம் உண்டு, बाइबल में वचन है, மரத்தில் தூக்கிடப்பட்டவன் சபிக்கப்பட்டிருக்கான் क्रूस என்று पे जो चढ़ाया गया वो श्रापित है करके लिखा हुआ है। கலாத்தியர் गलातियर 3:13 இருக்கு. गलातियर 3:13 में लिखा है, மரத்தில் தூக்கிடப்பட்டவன் क्रूस पे जो चढ़ाया गया है சபிக்கப்பட்டிருக்கான் वो என்று श्रापित है करके लिखा है। இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார். यीशु मसीह आपके लिए मेरे लिए श्रापित हुआ। ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, आप अच्छे से सुने एक बात को, இந்த உலகத்துல நம்ம திருப்தியாய் வாழ முடியாம, इस संसार में हम संतुष्टि के साथ जीवन ना जीकर, அல்லது பரிசுத்தமாய் வாழ முடியாம, पवित्रता से जीवन ना जीकर, அல்லது வெற்றியோட வாழ முடியாம, जयवंत के साथ जीवन ना जीकर, சில சமயம் சாபங்கள் தடை செய்கிறது. कुछ कारण श्राप जो है हमारे जीवन में रुकावट लेकर आता है। அந்த சாபங்கள் யார் மூலம் வந்து? वो श्राप किसके द्वारा आता है? ஒண்ணு ஆதாம் செய்த பாவத்தினால, आदम ने जो पाप किया उसके कारण श्राप आया। ரெண்டாவது दूसरा, உங்க தாத்தா பாட்டிங்க செய்த பாவத்தினால சாபம் வருது. दादा दादी ने जो पाप किया उसकी वजह से श्राप आया है। மூன்றாவது, तीसरा, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சாபம் வருகிறது. आप और मैं जब परमेश्वर के वचन को आज्ञा नहीं मानते हैं तो हमारे पर श्राप आता है। மூணு சாபம் உண்டு, 3 प्रकार का श्राप மூணு है, வழியில வருது. 3 रीति से आता है। ஒன்று, पहला, ஆதாம் ஏவாளும் आदम और हव्वा ने ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம परमेश्वर के वचन को आज्ञा ना मानकर பிசாசு அவங்கள வந்து வஞ்சித்ததுனால उनको श्रापित मतलब उनको धूर्तता से उनको गुमराह किया, சோ அதனால அவங்க விழுந்து போனாங்க. उस वजह से आदम और हव्वा गिर गए। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. परमेश्वर की आज्ञा को नहीं माने वो। ஏன் கீழ்ப்படிய முடியல? क्यों आज्ञा नहीं माने? விசுவாசம் அங்க இல்ல. उनके अंदर में विश्वास नहीं था। ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कह रहा था? இத நீங்க வந்து சாப்பிட கூடாது, சாப்பிடுங்க இதேன்னு சொல்றாரு. ये वृक्ष का फल को खाना नहीं करके परमेश्वर ने कहा था। இத சாப்பிடுங்க, இத சாப்பிடாதேன்றாரு. ये वृक्ष के फल को खाओ, इस वृक्ष के फल को मत खाओ। இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க அவரை போல மாறிடுவீங்களான்னு சொல்லி அப்படியே ஒரு கேள்வியை போட்டு வஞ்சித்து அவங்களை விழ வைக்கிறான் और பிசாசு. शैतान जो है एक प्रश्न पूछता है कि ये वृक्ष का फल खाने से मतलब मरोगे नहीं करके उसको खिलवाकर वो धूर्तता से उनको पाप में गिरवा दिया। பிசாசு கிட்ட என்ன வேலை அவங்களுக்கு? शैतान के पास क्या काम है? इनके पास அவன் கேக்குற கேள்விக்கு ஏன் இவங்க பதில் பண்ணணும்? क्यों वो जब प्रश्न पूछ रहा है तो उसको जवाब देने की क्या जरूरत है? அவங்க ஆண்டவரோட தான் நடந்துட்டு இருந்தாங்க. वो परमेश्वर के साथ ही चलते फिरते थे, அவங்க எங்க போனாலும் ஆண்டவர் கூட இருந்திருக்காங்க. परमेश्वर के साथ चलते फिरते थे। குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரோட தண்ணி மேல நல்லா பேசிருக்காங்க. ठंडे समय में वो बगीचे में परमेश्वर के साथ अच्छा बात करते थे। ஆண்டவரோடவே இருந்தவங்க परमेश्वर के साथ रहने वाले அந்த
அந்த இடத்துல விழும்படிக்கு वहां गिरने के लिए அவங்களோட வாழ்க்கையில விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வரும்படிக்கு और उनके जीवन में विश्वास के विरुद्ध में एक रुकावट आने के लिए பிசாசு அங்க கிரியை செய்திருக்காங்க. विश्वास के विरुद्ध एक संघर्ष आने के लिए शैतान ने कार्य किया। நீங்க கூட ரொம்ப நல்லவங்க தான். आप लोग भी बहुत अच्छे लोग हैं, ரொம்ப நல்ல பிள்ளைங்க மக்கள் தான். बहुत अच्छे लोग हैं। நீங்க வேதம் வாசிக்கிறீங்க, आप वचन पढ़ते हैं, ஜெபம் பண்றீங்க, प्रार्थना करते हैं, காணிக்கை கொடுக்கறீங்க. दान देते हैं, சோ ஆண்டவரோட தான் நடந்துட்டு இருக்கீங்க. परमेश्वर के साथ ही चलते फिरते हैं। ஆனா இன்னும் ஏன் விசுவாசத்துல பலம் அடைய முடியல? क्यों और विश्वास में आप दृढ़ नहीं हो पा रहे हैं? எதையோ நாம் விசுவாசிக்கிறோம். कुछ किसी बात पर विश्वास कर रहे हैं। அது என்ன தெரியுமா? वो क्या है? பிசாசு அழிக்க நினைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு शैतान नाश करने वाली आवाज को सुनकर சோ நீங்க நான் அதை நம்புறமே தவிர उसकी बातों पर विश्वास करते हैं। உங்க கூடவே ஒருத்தர் இருக்காரே, आपके साथ ही जो परमेश्वर रहता அவர் है, கூடவே இருப்பேன்னு சொன்னாரே, उसने कहा आपके साथ ही मैं रहूंगा। வசனத்தை பார்க்க போறோம். उसके वचन को भूल जाते हैं। ஆனா வெளியில மற்றவங்க பார்க்கிறதுக்கு बात दिखाने, लोगों को दिखाने के लिए ரொம்ப விசுவாசி, हम विश्वासी है, நான் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவா, मैं बहुत पवित्र हूँ, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, मैं बहुत अच्छे बच्चा हूँ, சோ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ரம்மியமானவன். मैं बहुत आत्मिक जीवन में बहुत अच्छा हूँ, बड़ा हूँ। சோ அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ऐसे हम समझ रहे हैं अपने आप को, இது நம்மே நம்ம வஞ்சித்து கொண்டிருக்கோம். अपने आप को ही आपको गुमराह देख कर रहे हैं। பிரியமானவர்களே, प्रियजनों, நீங்க இருக்கிற இடத்தை விட்டு எழும்பணும். ஃபர்ஸ்ட் आप जहाँ बैठे हैं उस स्थान से खड़ा होना है। நீங்க எழுந்து நிற்கணும். आप खड़े होकर खड़ा होना है। எப்படி எழும்ப முடியும்? कैसे आप खड़े हो पाएंगे? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, परमेश्वर के वचन को जब आप आज्ञा मानेंगे, ஆண்டவர் உங்கள்ட்ட பேசும்போது நீங்க விசுவாசிக்கும் போது, जब परमेश्वर आपसे बात करते हैं, आप विश्वास करते समय, எனக்காகவே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கணும். जब आप ये बात को विश्वास करना कि मेरे लिए ही ये वचन लिखा गया है। இந்த பைபிள்ல இருக்க வசனம் ये बाइबल का जो वचन है, சப்போஸ் உங்கள சில பேர் படிக்க முடியல, आप में से कुछ लोग पढ़ नहीं सकते हैं। சோ அந்த மாதிரி நேரத்துல इस समय में நீங்க आप சர்ச் போதகர் பேசும்போது, आपके चर्च के पासवान बातचीत करते समय சோ அந்த சத்தத்தை நீங்க கேக்குறீங்க இல்லையா? उसकी उनके आवाज को आप सुनते हैं ना, அந்த வசனம் எனக்காக वो பேசுது. वचन मेरे लिए बातचीत कर रहा है। நீங்க ஏற்றுக்கொள்ளணும். आप उसको स्वीकार करना है। இது சும்மா மார்க்கெட் கடை நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது. ये मार्केट नहीं है कि आप बैठकर बातचीत करते रहे, சோ ஆண்டவருடைய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். लेकिन परमेश्वर के स्थान में जब हम आते हैं, சோ அதனால इसलिए நம்ம எல்லாருமே हम सब மீட் பண்ண வந்திருக்கிறது ராஜாதி ராஜா. अब मिलने आए हैं। वो राजाओं का राजा, प्रभु का प्रभु है। சோ அவர் முன்னாடி இருக்கும் பொழுது, वो प्रभु परमेश्वर हमारे सामने है, அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது उसके सामने, हमारे सामने मौजूद है, उसके सामने खड़े सब होते समय எல்லாரும் யோசித்து பாருங்களா, உண்மையாவே ஆண்டவர் இங்க நிக்கிறத நீங்க பாப்பீங்கன்னா अगर परमेश्वर आप यहाँ खड़ा है, उपस्थित है, आप देखेंगे तो நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? आपको कैसा भावना आएगा? அங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் தானியேல், वचन में आप पढ़ते हैं, बाइबल में पढ़ते दानियेल, யோவான், யோவாना, இவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை வந்து அந்த பிரசன்ஸ பார்த்தே விழுந்தாங்க கீழே. परमेश्वर की उपस्थिति को देखकर ही नीचे गिर गए। ஏன்? क्यों? ஆண்டவரை பார்க்கும்போது நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. परमेश्वर को आप पहचानेंगे, देखेंगे, महसूस करेंगे, आप होने करके जान जाएंगे। நமக்குள்ள உணர்வு வரும். हमारे अंदर में एक भावना आएगा, ஐயோ என்ன பற்றி ஆண்டவருக்கு தெரியும், हमारे अंदर में एक एहसास आएगा कि मेरे बारे में परमेश्वर जानता है। நான் வந்து அவ்வளவு ஆண்டவரை சேரத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. मैं उस तरह नजदीक आने के योग्य नहीं हूँ। இரண்டாவது நம்ம யோசிப்போம், दूसरा हम सोचेंगे அவர் பிரகாசம் உள்ளவர். वो प्रकाशमय அந்த परमेश्वर है। பிரகாசத்தினுடைய வெளிச்சம் நம்ம மேல படுறதுக்கு उसका प्रकाशमय उजाला हमारे पर அது आने के लिए தாங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெமினா, அந்த ஸ்ட்ராங் நமக்குள்ள இல்லாம இருக்கும். वो प्रकाश का उजाला हमारे पर प्रकट होने के लिए हमारे अंदर में उतना दृढ़ता नहीं होगा। சோ ஆண்டவர் முன்பாக நிற்கிறதை உணருங்க. परमेश्वर हमारे सामने खड़ा है करके आप एहसास करिए। எப்ப சபைக்குள்ள வந்தாலும், जब भी कलीसिया के अंदर आए, அவருடைய சமூகத்துக்குள்ள போகும்போது, परमेश्वर की उपस्थिति में जब आप आए, சோ ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு முன்னாடி நீ விசுவாசி, परमेश्वर मेरे सामने है करके आप एहसास करिए। அவர் என் கூடவே இருக்கான்னு விசுவாசிங்க. मेरे साथ ही है करके एहसास करिए। அவர் என்கிட்ட பேச போறான்னு விசுவாசிங்க. परमेश्वर मुझसे बातचीत करेगा करके एहसास करिए। சூழ்நிலையை மாற்றுவார் சொல்லி விசுவாசிங்க. मेरे परिस्थिति को बदलेगा करके विश्वास करिए। எனக்கு விரோதமா இருக்க சத்துருவை அழிக்கவே இயேசு வெளிப்பட்டான்னு சொல்லி விசுவாசிங்க. आप विश्वास करिए, शैतान के कामों को नाश करने के लिए यीशु मसीह प्रकट हुआ करके। நான் சாதாரணவ அல்ல என்று
விசுவாசிக்கிறேன். मैं साधारण व्यक्ति नहीं हूं करके विश्वास ஒரு करिए। ராஜாவுடைய பிள்ளை நான் मैं விசுவாசிக்கிறேன். राजाओं का बच्चा हूं, संतान हूं करके विश्वास So, करिए। நான் ராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். राजाओं के संतान हूं करके विश्वास करिए। பிரியமானவர்களே, நான் நிறைய முறை நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். प्रियो, मैं बहुत से स्थानों में मैं गई हूं। நான் நான் பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி பார்ப்பேன். मैं देखने का नजरिया अलग रहता है। ஸோ சில பேருடைய ட்ரெஸ்ஸுடைய மாடல்லாம் மாறுறது பார்க்க முடியும். दूसरे लोगों के जो कपड़े का वस्त्र का मॉडल बदलते हुए मैंने देखा है। எப்படி அது? वो कैसे? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதப்போ जब हम परमेश्वर को स्वीकार नहीं किए थे, நம்முடைய ட்ரெஸ்ஸுடைய மாடல் அப்படி கிடையாது. हमारे ड्रेस का मॉडल वैसा नहीं था। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு प्रभु को स्वीकार करने के बाद அவருடைய ட்ரெஸ்ஸுடைய மாடலே மாறும். हमारे ड्रेस का मॉडल ही बदल गया। ஆமென். आमीन। ஒரு சபைக்கு வரும்பொழுது और कलीसिया आते समय அந்த ட்ரெஸ்ஸுடைய மாடலே மாறுதுன்னா ड्रेस का मॉडल ही बदल जाता அப்ப है। நம்மளுடைய இருதயம் எப்படி மாறணும்? आपका हृदय किस प्रकार से बदलना है, ஆண்டவர் அதுதான் விரும்புறார். वही परमेश्वर चाहता है। உங்களுடைய இருதயத்தை அவருக்கு தரணும்னு சொல்லி விரும்புறார். और परमेश्वर चाहता है कि आप उसका अपना हृदय प्रभु को दे दें। உங்க இருதயத்துல அவர் வந்து தங்கணும்னு விரும்புறார். प्रभु चाहता है कि आपके हृदय में आके वास करे, உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறார். आपके साथ रहना ही நான் करके உனக்கு चाहता है। நான் உனக்கு அப்பா அம்மா, मैं तुम्हारा पिता हूँ, நீ எனக்கு பிள்ளை, तू मेरे संतान है, நீ என்கிட்ட பேசு, तू मुझसे बातचीत कर, நீ உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, तुझे क्या चाहिए मुझसे मांग, நான் உனக்கு தருவேன்னு मैं சொல்லி तुझको दूंगा। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास कर रहे हैं क्या? அவரை யார் நம்பி வராங்களோ, जो उस पर विश्वास करके आता है, யார் அவரை நோக்கி விண்ணப்பத்தோட வராங்களோ, जब कोई उसके समूह पे विनती और प्रार्थना के साथ आते हैं, யார் அவருடைய பக்கம் தன்னுடைய பாரங்கள்லாம் சொல்றதுக்கு வராங்களோ, प्रभु के पास सारा अपना बोझ और तकलीफ बताने के लिए आते हैं, அவர் மனதுருகிற தேவன். वो तरस खाने वाला परमेश्वर है। அவர் மனதுருகி நன்மைகளை वो செய்வார். तरस खा के भलाई करता है। சில சமயம் उस समय में உலகத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? संसार के लोग क्या करते मालूम है आपको? நம்ம பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சு இன்னும் பிரச்சனையில மாட்டிடுவாங்க. और कितनी परेशानी में और परेशानी फंसा देते हैं हम लोग। சோ இறக்கம் இல்லாம செய்வாங்க. वो बिल्कुल दया रहित काम करते हैं। சம்டைம்ஸ் குடிக்கார கணவன் கூட சம்டைம்ஸ் ஏன் அடிக்கிறது மனைவிய? क्यों? पीने वाला पति जो है पत्नी को मारता है। சோ அவங்க குடிச்ச பிறகு மனைவி இல்லைன்னு தெரியாதா? वो पीने के बाद उसको पता नहीं चलता कि वो पत्नी नहीं है क्या? தெரியும் உங்களுக்கு. उसको मालूम है पत्नी है। பக்கத்து வீட்டுக்கு போறாங்க அவங்க. और पड़ोसी के घर थोड़ी जाता இல்ல है, வேற எங்கேயாவது போயிடுறாங்களா? कहीं और थोड़ी चले जाता है। குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு தானே வராங்க. पीकर घर ही आता है ஆனா மனைவி யார் ரெண்டு டப்பாய் தராங்க. और पत्नी को क्यों दो मारता है? கியூ தராங்க. क्यों मारता है? ஆனா கேட்டுப்பாங்க குடிக்காதப்போ. और जब पिया नहीं होगा तब आप पूछ कर देखिए, ஐயோ தெரியாம நான் அடிச்சிட்டேன். अरे मुझे मालूम नहीं था, मार दिया, நான் குடிச்சிட்டு அடிச்சிட்டேன். मैंने पिया था इसलिए मार दिया। பிரியமானவர்களே, प्रिय के जनों, அந்த மனதுருக்கம் वो तरस வந்து உலக மக்கள்கிட்ட இருக்கவே वो இருக்காது. तरस जो मनुष्यों के पास नहीं मिलेगा। ஆனா ஆண்டவர்கிட்ட நீ தேடி வருவீங்க. अगर परमेश्वर को आपको ढूंढते हुए आएंगे, உள்ளத்தை திறந்து அவரோட பேசுவீங்கன்னா, आप हृदय खोलकर उससे बातचीत करेंगे, ஆண்டவரோட மனம் விட்டு பேசுவீங்கன்னா, मन खोलकर परमेश्वर से बातचीत அவர் करेंगे, மனதுருக்கம் உள்ளது. वो तरस खाने वाला परमेश्वर है। அவர் உங்க மேல் மனதுருவார் என்றால், वो अगर तरस खाएगा आपके ऊपर, முறை இயேசு கிறிஸ்து एक बार यीशु मसीह ஒரு வனாந்தரத்துல பேசிட்டு இருக்காங்க. एक जंगल में बातचीत कर रहा है, கூட்டம் நிறைய வந்துருச்சு. बहुत भीड़ था वहां पे, டைம் ஆயிட்டே போகுது. समय जाता ही जा रहा है, ரொம்ப நேரம் ஆகுது. बहुत देर हो गया, திடீர்னு பாக்குறாரு, अचानक देखा, அட இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. अरे इतना टाइम हो गया, இந்த மக்களுக்கெல்லாம் பசி எடுக்குமே, सबको भूख लगेगा, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்போம். इनको सबको खाना देंगे। உடனே என்ன பண்ணாரு, ஒரு ஆளை கூப்பிட்டாரு. वो एक व्यक्ति को बुलाया, இவங்கள்ட்ட ஏதாவது இருந்தா எடுத்துருவாங்களேன். और जो कुछ है तुम्हारे पास लेके आओ। அவர் ஆச்சரியமா பாக்குறாரு, वो आश्चर्य से देख रहा है, இவ்வளவு கூட்டத்துக்கு इतना बड़ा भीड़ है, கடைக்கு போய் வாங்கினா கூட वहां जाकर लेके आएंगे तो भी காசு இருக்காது. इतना पैसा नहीं है, நாங்க எங்க போகன்னு கேக்குறாங்க. कहां जाएंगे हम लोग? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, लेकिन यीशु मसीह कह रहा है, நீ போய் பாரு, तू உங்ககிட்ட जाकर என்ன देख, உங்ககிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு வா. तेरे पास जो है वो लेके आ। ஒரு சின்ன பையன்கிட்ட, एक छोटे से लड़के के அவருக்கு पास, சின்ன பிள்ளைங்கள கவனிங்க, बच्चे लोग ध्यान से सुनिए, ஒரு சின்ன பையன்கிட்ட छोटे बच्चे के पास ரெண்டு மீன் 5 அப்பம் இருந்துச்சு. 2 मछली और 5 रोटी था उसके पास। சோ அத வந்து அந்த சின்ன பையன் கையில வச்சிருக்கான் பாருங்க. वो बालक वो जो बच्चा के पास में 2 मछली और 5 रोटी था। நான் அங்க இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? मैं होती तो क्या करती? இது என்ன பண்ண போறோம் ये क्या करने जा रहे हैं? அப்படியே மனசுல வந்திருக்கும். मेरे मन में आता है। ஆனா இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்ன यीशु பண்ணாங்க? मसीह के शिष्यों ने क्या किया? அந்த கூட்டத்துல போய் கேட்டுப்பாங்க நான் நினைக்கிறேன். उन भीड़ में जाके पूछा होगा, சோ உங்ககிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? உங்ககிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? உங்ககிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? அந்த சின்ன பையன் वो छोटा सा लड़का ஒருவேளை அவங்க அம்மா ஒருவேளை
அவனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க हो सकता है उसकी मम्मी ने स्नैक्स के रूप में दिया होगा, एक तरफ भीड़ में जा रही है, खाना खा ले जाके சோ அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து காட்டுறான் और அவர்கிட்ட. टिफिन बॉक्स खोलकर दिखाना है। அடேங்கப்பா, अरे இதுல என்ன இருக்கு? इसमें क्या है? 5 அப்பம் 5 रोटी 2 மீன் இருக்கு. 2 मछली है। சோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? इसको क्या करें? ஏசு கிறிஸ்துக்கு கொடுப்போம். यीशु मसीह को दे देंगे। ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தாங்க, यीशु मसीह के पास लेके आए, ப்ளஸ் பண்ணாரு, यीशु मसीह ने उसको आशीषित किया, எல்லாருக்கும் பங்கிடுன்னு சொன்னாரு. सबको दिया, எல்லாம் சாப்பிட்டாங்க, सब लोग खा पी गए, மீதி எடுத்துட்டாங்க பாருங்க. फिर बचने के बाद ही उठा लिया। இது எதுக்கு தான் அவர் சாப்பாடு கொடுத்தாரு? क्यों खाना दिया मालूम है आपको? மனதுருக்கும். क्योंकि उसके अंदर में तरस था। எதுக்காக? क्यों? பசியில இருப்பாங்க सब ஜனம், लोग भूखे होंगे, இவங்களை பசியில விடக்கூடாது, उनको भूखा नहीं छोड़ना चाहिए, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். उनको खाना खिलाना चाहिए। 2 சாப்பாடு கிடைச்சிச்சு. 2 खाना मिला, ஒண்ணு एक பைபிள் வேர்சஸ், वो आत्मिक भोजन मिला वचन में से, ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகாரம், और उनके वही बाद शारीरिक भोजन उनको मिला। சரீரம் போஜனம் எப்படி கொடுத்தாரு? शारीरिक भोजन कब दिया? மனதுருக்கி கொடுத்தாரு. तरस खाकर शारीरिक भोजन दिया। அடுத்து யார் வராங்களோ उसके बाद जो भी आते हैं, அந்த மனதுருக்கி நம்பில செய்யும். परमेश्वर तरस खाकर भलाई करता है। யாரை நம்பாதீங்க, किसी को भी विश्वास ना करें, ஆண்டவர் பக்கம் வாங்க. परमेश्वर के पास आइए। இன்னைக்கு நிறைய காரியங்களை நான் ஜெயிச்சிருக்கேன். बहुत से कार्यों में मैंने जय प्राप्त किया है। தனிமையில ஆண்டவரோட, मैं अकेले में परमेश्वर के साथ, என் கணவனோட கூட இல்ல, मेरे पति के साथ भी नहीं, என்னுடைய மனதில் இருக்க காரியங்களை சகோதர சகோதரிகளோட இல்ல, मेरे मन के विचारों को अपने भाई बहनों से नहीं, என் தனிமை ஜெப அறையில मैं प्रार्थना के भवन में, ஆண்டவருடைய பாதத்தை வந்துட்டேன். परमेश्वर के समूह में प्रार्थना में आकर எனக்கு ஏதோ நன்மை கிடைக்க போகுது, मेरे को एक आज भलाई मिलने वाला है। இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கேன், परमेश्वर के समूह में मैं आई ஏதோ हूँ। ஏதோ சத்துரு கொண்டு வருகிற தீமை நன்மையா மாற போகுது, शत्रु के क्रिया को परमेश्वर भलाई को बदलने वाला है। என்ன ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கேன், परमेश्वर के समूह में उपस्थिति में इंतजार कर रही हूँ, என்னுடைய தேவைகள் சந்திக்க போகுது. मेरी जरूरतों को पूरा करने वाला இது है। எப்படி நடக்கும் தெரியாது, ये कैसे होगा मुझे नहीं मालूम, இது நடத்துகிறவர் என் கூட இருக்கார். ये करने वाला मेरे साथ है। அந்த விசுவாசத்துல நான் காத்திருக்கும் பொழுது वो विश्वास के साथ हम जब इंतजार करती हूँ, ஆண்டவர் என் மேல் மனதுருகி இருக்கிறார். परमेश्वर मेरे ऊपर तरस खाया है। பிரியமானவர்களே, प्रियजनों, உங்க மேல மனதுருக்கம் உள்ளவர் வருவார். परमेश्वर आपके ऊपर तरस खाने वाला है। உங்களை நீ ஏமாத்தி கொள்ளாதீங்க, आप अपने आप को धोखा ना दे, சும்மா விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. आप एक खेल के समान ना बैठे। கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி ட்ரெஸ்ல ஒரு மாற்றங்கள் வருதோ, मसीह के जीवन में एक कपड़ों में ही बदलावट आता है, மனசுல வரணும், आपके हृदय में भी आना है, விசுவாசத்துல வரணும், विश्वास में आना है, குடும்ப ஜெபத்துல வரணும், परिवार की प्रार्थना में आना है, பரிசுத்த வாழ்க்கையில வரணும், पवित्र जीवन में आना है, வெற்றியுள்ள வாழ்க்கையில வரணும். जयवंत जीवन में आना है। இன்னும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்காதீங்க. अब मैं ऐसे ही रहूंगी करके मत रहिए, சோ உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும், आपके जीवन में बदलाव, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். आपके आत्मिक जीवन में बदलावट आना है। ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கூடுதலாக்குங்க. 10 मिनट अगर आप प्रार्थना करें तो कम से कम 20 मिनट बढ़ाइए। ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक ने कहा 4 மணிக்கு நான் முட்டி போட்டேன்னா 4 बजे मैं घुटना टेकता हूँ, 6 மணிக்கு தான் நான் எழும்புவேன்னு சொல்றாரு. 6 बजे मैं घुटने से उठता हूँ करके एक सेवक कहते हैं। ஊழியக்காரர் சொன்ன காரியம், सेवक ने जो बात बताया, அவருடைய லைஃப் நான் பார்த்திருக்கேன், அவருடைய நேரடியா பார்த்தது இல்ல, वो सीधे मैंने उनको देखा नहीं, ஆனா लेकिन நான் जीवन में देखा, கேள்விப்பட்டிருக்கேன், मैंने सुना है उनके बारे அவருடைய में, ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கேன். उनके सेवकों को मैंने देखा, இந்தியா முழுவதும் கலக்கிட்டு இருக்காங்க. वो देश भर में वो बेदारी लेके आ रहे हैं। गांव गांव के போய் ஏசாப்பா பத்தி சொல்றாங்க. गांव-गांव जाके यीशु मसीह के बारे में सुसमाचार सुना ஒரு रहे हैं। ஆள் முட்டி போட்டதனால एक व्यक्ति घुटने टेकने के कारण இந்தியா தேசத்துல பல இடங்கள்ல மாற்றங்கள். देश में बहुत जगह परिवर्तन आ रहा है। உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும்னா, आपके जीवन में परिवर्तन आना है, குடும்பத்துல மாற்றங்கள் வரணும்னா, परिवार में परिवर्तन आना है, குடும்ப தலைவரா இருக்க ஹஸ்பண்ட் வந்து முட்டி போடணும், वो परिवार का जो मुखिया है वो घुटना टेकना है, மனைவி குடும்ப தலைவி முட்டி போடணும். वो जो पत्नी है वो घुटना टेकना है। ஒரு 10 நிமிஷம் वो 10 मिनट, அல்லது 20 நிமிஷம் 20 मिनट காலையிலே எழுந்து முட்டி போடணும். सुबह उठकर घुटना टेकना है, ஆண்டவருடைய பாதத்துல கை ஏந்தணும். परमेश्वर के सामने अपने हाथों को बढ़ाना है। ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक कहता है, என் ஜெப அறையில நான் விழுந்து கிடப்பேன், मैं अपने प्रार्थना के कमरे में मैं गिरा पड़ा रहता हूँ, ஆண்டவருடைய சமூகத்துல நான் விழுந்து கிடப்பேன். मैं दंडवत के रूप में गिर जाता हूँ परमेश्वर के सामने, ஆனா நான் வெளியில வரும்போது ராஜா தான் நான். लेकिन जब मैं बाहर आता हूँ तो राजा के समान रहता हूँ, நான் ராஜாவுடைய பிள்ளையா வெளியில வருவேன். क्योंकि मैं राजा का संतान के रूप में बाहर आता हूँ। பிரியமானவர்களே, प्रियजनों, இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, आपकी निजी जरूरतों के लिए, குடும்ப தேவைகளுக்காக, परिवार की जरूरतों के लिए, கணவனுடைய மாற்றத்துக்காக, पति की बदलावट के लिए, மனைவியுடைய மாற்றத்துக்காக, पत्नी के परिवर्तन के लिए, குடும்ப அன்பிற்காக, परिवार के स्नेह के लिए, உங்களுடைய
தேவைகள் आपकी சந்திக்கப்படுவதற்காக. जरूरत पूरी होने के लिए சோ நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? आप क्या करना है मालूम है? தனி அறையில ஜெபம் आप अकेले रूम में जाकर, कमरे में जाकर ஆண்டவரோட பேசுங்க. परमेश्वर से बातचीत करें। மாற்றங்கள் வரும். आपके अंदर में परिवर्तन आएगा। நீங்க ஒருத்தர் போதுங்க. आप एक अकेले काफी है। நீங்க ஒருவர் போதும். एक व्यक्ति आपका परिवार में काफी है। உங்களோட நான் ஒரு சீக்ரெட் சொல்லுவா. आपको एक रहस्य में बताती हूँ। அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். उसको रहस्य को मैं पालन करती हूँ। ஒண்ணு, पहला, உங்களோட ஜெபிக்க யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க. आपके साथ प्रार्थना करने वाला कोई नहीं है करके मत सोचिए। பைபிள்ல வேத வசனம் சொல்லுது, बाइबल का वचन बताता है இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய கரத்திலே ஏந்தி यीशु मसीह अपने लहू को हाथ में लेते हुए பிதாவினிடத்தில் வலது பாரசத்துல पिता के दाहिने ओर बैठकर உங்களுக்காக வேண்டுதல் आपके लिए प्रार्थना कर रहा है। பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. पवित्र आत्मा அவர் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? वो कैसे प्रार्थना कर रहा है? நமக்கு ஜெபிக்க தெரியாத போது जब हमको प्रार्थना करना नहीं आता है, எது இந்த விஷயத்துக்கு நான் எப்படி ஜெபிப்பேன்னு தெரியல, मैं इस विषय के कैसे मैं प्रार्थना करूंगा? எனக்கு ஜெபிக்க தெரியாத நீங்க நினைக்கும் போது आप सोचते हैं कि मुझे प्रार्थना करना नहीं आता है। அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடணும். நீங்க उस समय पवित्र आत्मा को आपको बुलाना है। என்ன பைபிள் வசனம் சொல்லுது, बाइबल का वचन बताता है அவர் உங்களுக்காக பெருமூச்சுகளோட வாக்குகளாக பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார். पवित्र आत्मा आए भर भर कर आपके लिए प्रार्थना करता है। ஆமென். हमें விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं। ரெண்டு காரியம் உண்டு. दो बात है, உங்களுடைய சூழ்நிலையை நீங்க மாற்ற முடியும். आपकी परिस्थिति को आप बदल सकते உங்க हैं, வீட்டை நீங்க மாற்ற முடியும். आपके परिवार को आप बदल सकते हैं, உங்க குடும்பத்தை நீங்க மாற்ற முடியும். आपके घराने को आप बदल सकते உங்க हैं, பொருளாதாரத்தை நீங்க மாற்ற முடியும். आपकी सारी अवस्था को बदल सकते हैं, உங்களுடைய அந்த கடன்ல இருந்து மாற்றங்கள் வரும். आपके उधारी में से आप छुटकारा प्राप्त कर लेंगे, சரீரத்தில் இருக்க வியாதியில இருந்து மாற்றங்கள் आपके வரும். शरीर की बीमारी से आपको छुटकारा मिल जाएगा। எப்படி தெரியுங்களா? कब मिलेगा? ஆண்டவரோட நீங்க இன்னும் நெருங்க. परमेश्वर से वो नजदीक नजदीक जाते समय। இன்னொரு சீக்ரெட் நான் சொல்றேன். दूसरा रहस्य में बता रही हूँ, ஆண்டவரோட நெருங்கும் பொழுது जब आप परमेश्वर से नजदीक आते हैं, நம்ம கேரக்டர்ஸ் ஆட்டிட்யூட் மாறணும். आपका स्वभाव बदलेगा, गुण बदलेगा। இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க, पहले हो सकता है आप लोग झगड़ालू होंगे, பாய் அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. आप बहुत बातचीत करने वाले होंगे, ஆனா लेकिन ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு जब प्रभु यीशु मसीह को स्वीकार करने के बाद வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். आपके जीवन में बदलाव आएगा। இதுக்கு முன்னாடி நீங்க தப்பு செய்திருக்கலாம் உங்க इससे சரீரத்துல. पहले आपके शरीर में आपने गलत काम किया होगा, நீங்க ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம இருந்திருக்கலாம். आप पवित्रता के बिना जीवन जिए होंगे। ஆனா ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தின பிறகு प्रभु यीशु मसीह आपको पवित्र करने के बाद சோ இப்போ நீங்க இன்னும் பரிசுத்தமாய் வாழ और पवित्र आप जीवन जीने के लिए ஆண்டவர் உதவி செய்வார். परमेश्वर आपको मदद करेगा। ரெண்டு காரியம், दो कार्य है, ஆண்டவரை நெருங்க परमेश्वर के नजदीक आते आते ட்ரெஸ்ல மாற்றம் வருதோ आप जैसे वस्त्र में बदलावट आता है, சோ அதே போல उसी के समान நம்ம பொருளாதாரத்துல आपके आर्थिक स्थिति में, உங்க பொருளாதாரத்துல आपकी आर्थिक स्थिति में, சோ உங்க தேவைகள்ல आपकी जरूरतों में, உங்க வாழ்க்கையில आपके जीवन में அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. आप दूसरे चरणों में आगे आगे बढ़ेंगे। ஆண்டவரை நெருங்க प्रभु के पास आते आते உங்க கேரக்டர்ல மாற்றம், आपके स्वभाव में परिवर्तन आएगा, உங்க ஆட்டிட்யூட் சேஞ்சஸ். आपके चरित्र में परिवर्तन आएगा। ஆண்டவரை நெருங்க प्रभु के नजदीक आते आते உங்களுடைய எல்லா குறைகளும் நிறைவாகும். आपकी सारी जरूरतें पूरी हो जाएगी। இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, इस संसार में मात्र नहीं, இந்த உலகத்துல நம்ம மரித்து போவோம் என்றால் इस संसार में अगर हम हमारे को मृत्यु आएगा तो நம்முடைய ஆத்மா ஆண்டவரோட हमारा आत्मा परमेश्वर के पास जाएगा। ஆமென். आमेन। அங்க நமக்கு பெரிய வீடுகள்லாம் உண்டு, वहां पर एक बहुत भवन होगा हमारे लिए, நன்மைகள் உண்டு, बहुत सारी भलाई होगी, அதை இன்னும் நம்மளால சொல்ல முடியாத அற்புதங்கள் உண்டு. वो सब बहुत सारी बातें बता नहीं सकते हम लोग, ஆமா, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். आप सब वो प्राप्त कर सकते हैं இன்னைக்கு நீங்க விரும்புறீங்களா? अगर आप आज चाहते हैं। நான் முழுமையா அப்பான்னு அப்பாவை கூப்பிட போறேன். मैं पूरे हृदय से अब्बा पिता करके बुलाने जा रही हूँ। அந்த கிருபை எனக்கு வேணும்னு वो சொல்லுவாங்க. अनुग्रह मुझे चाहिए। உங்க இருதயத்தை ஆண்டவருத்தாங்க, अपना हृदय को परमेश्वर को உங்க दीजिए, வாழ்க்கை ஆண்டவருத்தாங்க. अपने जीवन को प्रभु को दीजिए। எல்லா கண்களை மூடலாம். सब अपने आंखों को बंद करें। ஒரே ஒரு விஷயம், एक ही विषय, ஆண்டவரோட நீங்க பேச போறீங்க. परमेश्वर से बातचीत करें। அப்பா, अब्बा, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். சொர்க்க பிதா, स्वर्गीय पिता, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். मैं अब्बा करके पिता करके बुलाता हूँ। சோ நான் உங்க பிள்ளையா மாற விரும்புறேன். मैं आपका बच्चा बनने के लिए, संतान நான் बनने के लिए तैयार நான் हूँ। உங்க பிள்ளைதான் मैं आपका संतान हूँ। அப்படி நினைக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. मैं आपका संतान हूँ करके कहने वाले अपने स्थान में खड़े हो जाए। அப்பா, நான்
பரம பிதாட்ட பேசுங்க, परम पिता से बातचीत करें, பரலோக பிதாட்ட சொல்லுங்க, स्वर्ग के पिता से बातचीत करें। நான் உங்க மகன், मैं आपकी बेटी और बेटा, என்னுடைய இருதயத்தை உங்க கையில தரேன், मेरे हृदय को मैं आपके हाथ में सौंपता हूं। என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு मेरे சொல்லுங்க। हृदय में आप आइए, என் பாவத்தை, मेरे पाप से, என்னுடைய அக்கிரமத்தை, मेरे अधर्म से, என்னுடைய மீறுதலை, मेरी बुराई से, என்னுடைய அவிசுவாசத்தை मेरे अविश्वास से உங்களுடைய ரத்தத்தினால கழுவிடுங்கன்னு आपके சொல்லுங்க। लहू से मुझे धो दीजिए, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி मुझे கேளுங்க। पवित्र कर दीजिए करके पूछिए। நீங்க என்னோட இருங்க, मेरे साथ आप रहिए। என்னை நான் உங்க பிள்ளையை மாற்றிக் கொண்டதுக்காக நன்றின்னு சொல்லுங்க। आपने मुझे अपना संतान बना दिया, उसके लिए धन्यवाद। நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க। धन्यवाद प्रभु करके बोलिए। ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க உங்க பாவங்களையோ உங்களுக்கு உங்க ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்கன்றா, अभी तक आपने परमेश्वर से कुछ बातें छुपा के रखा है, तो இது என்ன ஆண்டவர் பார்க்கல நினைச்சிருப்பீங்கன்றா, आप सोचते हैं कि परमेश्वर नहीं जानता, नहीं पहचानता, ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம், मनुष्य नहीं हो सकता, देख सकता, உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர் பார்க்காம हो இருக்கலாம், सकता माता पिता बच्चे और पति पत्नी नहीं जानते हो। ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரு। परमेश्वर आपको देख रहा है, சோ உங்க இருதயம் அவருக்கு தெரியும், उसका हृदय उसको मालूम है, நீங்க எங்க விழுந்தீங்கன்னு தெரியும், कहाँ आप गिरे करके उसको मालूम है, என்ன பாவம் செய்தீங்கன்னு தெரியும்। क्या पाप आप कर रहे करके मालूम है। ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, प्रभु से क्षमा मांगे, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, परमेश्वर मुझे क्षमा कर என்னை दीजिए, சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, मुझे शुद्ध कर दीजिए, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு मुझे சொல்லுங்க, पवित्र कर दीजिए, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கன்னு मेरे சொல்லுங்க, हृदय को शुद्ध कर இந்த दीजिए। இருதயம் என் சரீரம் என்னுடைய ஆவி எல்லாம் உமக்கு தான் சொல்லுங்க। मेरा हृदय, मेरा शरीर, मेरा आत्मा सब आपका है, ஆண்டவரே என்ன உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, आपके हाथ में मैं सौंपता हूं करके बोलिए। என்னையே நான் ஏமாத்திட்டு இந்த நாட்கள் உண்டுன்னு अभी சொல்லுங்க, तक मैं अपने आप को धोखा दे रहा था, धोखा दे रही थी, என்னை மன்னிங்கன்னு சொல்லி मुझे கேளுங்க, क्षमा करिए। என் கண்களை मेरे திறந்ததுக்காக आंख को वो खोलने के लिए धन्यवाद। பிசாசுடைய கிரியை அழிக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்। शैतान के कामों को नाश करने के लिए यीशु मसीह प्रकट हुआ। இன்னைக்கு பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியாது, शैतान आपके ऊपर में क्रिया नहीं कर सकता நீங்க है। ஆண்டவருடைய பிள்ளைகளா आप இருக்கிறீர்கள், परमेश्वर के जन हैं, परमेश्वर के लोग நீங்க हैं, அவருடைய சுதந்திரர்கள், आप उसकी स्वतंत्रता है। உங்களுக்கு உரிமை உண்டு அப்பா என்று கூப்பிட, अब पिता कहकर पुकारने का आपको हक है। உங்களிடத்தில் பிசாசுடைய எந்த அடையாளமும் செல்லாது, शैतान का कोई भी चतुराई या धूर्तता आपके ऊपर प्रकट नहीं हो सकता। பிசாசுடைய எந்த அடையாளமும் உங்க குடும்பத்துல உங்க மூதாதையருடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற சாபம் உங்களை ஆட்கொள்ள முடியாது। और शैतान के द्वारा आया हुआ सारे श्राप जो आपके ऊपर में कार्य कर रहा, कार्य नहीं कर सकता है। சோ ஆதாம் மூலம் வந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதனால முடிந்தது இந்த காரியம்। आदम के द्वारा आया हुआ श्राप को यीशु मसीह प्रकट होने के कारण क्रूस में वो सारा श्राप तोड़ दिया गया है। இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, आप आशीषित बच्चे हैं। ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, पर प्रभु से बोले, ஆண்டவரே என்னை இன்னும் உம்மை போல மாற்றுங்க, प्रभु यीशु आपके समान मुझे बनाइए, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறட்டும் சொல்லுங்க, मेरे जीवन में सब कुछ बदल जाए। நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, मैं विश्वास करता हूँ, करती हूँ, करके बोलिए। எதெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ जो कुछ नहीं बदल सकता है அது ஆண்டவர் மாற்ற வல்லவர், वो सबको परमेश्वर बदल सकता है। எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ जो कुछ नहीं हो सकता करके आप सोचते அது हैं, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்। वो सब जो आपके जीवन में होगा। அது ஒருவேளை குடிக்கார கணவனா இருந்தா கூட ஆண்டவர் இழுத்து கொண்டு வருவார், आपका पति हो सकता है शराबी है, उसको भी बदल कर आपके पास लेकर आएगा। ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற அந்த அன்பு உங்க குடும்பத்துல இல்லாதனா கடவுள் ஆண்டவர் கொண்டு வர வல்லவர்। परिवार में आपके घर में प्रेम नहीं है, लेकिन परमेश्वर उस प्रेम को लेकर आएगा। எந்த விதமான பலவீனமோ உங்களை ஆட்கொண்டிருக்கலாம், किस प्रकार का भी रोग या बलहीनता आपको ऊपर कार्य कर रहा हो, அந்த பலவீனத்தை அழிக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்। यीशु मसीह वो सारी बलहीनता को, रोग को दूर करने के लिए प्रकट हुआ। 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், पहला पत्र दूसरे अध्याय में हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்கள்லாம் சிலுவையில சுமந்தாராம், यीशु मसीह हमारे पापों को क्रूस में चढ़ அவருடைய गया, தழும்புகளை நமக்கு சுகம் கொடுத்து। उसके कोड़े खाने से उसके घाव से हम चंगे हो गए। பிரியமானவர்களே விசுவாசிங்க, विश्वास करिए, உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், पवित्र होने के लिए परमेश्वर प्रकट हुआ। உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், यीशु मसीह आप आशीषित होने के लिए प्रकट हुआ। உங்க சாபத்தை உடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், साप को तोड़ने के लिए यीशु मसीह प्रकट हुआ। உங்க பொருளாதாரத்துல முன்னேற்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வர இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்। आर्थिक स्रोत में बढ़ोतरी और सहूलियत में बढ़ोतरी के लिए यीशु मसीह प्रकट हुआ। இனி நீங்க இப்படி இருக்கிற வண்ணமாக இருக்க கூடாது, अभी आप जैसे वैसा नहीं रहना है। ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, प्रभु से कहें, ஆண்டவரே நான் இன்னும் நம்ம நெருங்கி வரட்டும், और मैं आपके नजदीक आ जाऊं।
நான் இன்னும் நெருங்கி வரட்டும், और मैं आपके नजदीक में आ जाऊं, நான் உம்மை போல மாறட்டும், मैं आपके साथ जीना चाहता हूं, உமக்காகவே வாழட்டும், आपके लिए ही जीना चाहता हूं। எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிக்கிறேன். मुझे अनुग्रह दीजिए करके बोलिए। ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்க வல்லது. परमेश्वर आपकी जरूरतों को पूरा करेगा। அவர் உங்க தேவைகளை சந்திக்க வல்லது. आपकी जरूरतों को पूरा करने में वो सामर्थ्य है। அவர் உங்களோடவே இருக்கிறார். आपके साथ परमेश्वर है। ஆண்டவர்ட்ட உங்க தேவைகளை சொல்லுங்க. आपकी जरूरतों को परमेश्वर से कहिए। அவரை நெருங்கி வந்திருக்க நீங்க आप प्रभु के नजदीक में आए हैं। आप என்ன தேவைகள் உண்டு சொல்லுங்க. क्या जरूरत है आपको, वो प्रभु से कहें। அவருடைய சமூகத்துக்குள்ள வந்து சொல்லும் பொழுது प्रभु की उपस्थिति में आकर जब आप बोलते हैं, ஆண்டவர் மனதுருகி நம்ம மேல செய்வார். परमेश्वर तरस खाकर आपके लिए मददगार बनता है। அவரை நோக்கி வந்தவங்க யாரும் வெறுங்கையா திரும்பினதில்லை. जो उसके नजदीक आते हैं वो कभी खाली हाथ नहीं लौटते। இன்னைக்கு உங்களை நிரப்ப போகிறார். आज आपको परिपूर्ण करके भेजने जा रहा है। உங்களுடைய இருதயத்தை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்ப போகிறார். आपके हृदय को अपनी उपस्थिति से உங்க வீட்டை, भरना चाहता है। உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். आपके घर और परिवार को आशीष से भरना चाहता है। நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். प्रिय पिता परमेश्वर, आपके नाम से हम उपस्थिति में आते हैं। ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்க வர இந்த தந்த கிருபைக்காக आपकी நன்றி. उपस्थिति में आने का तूने मौका दिया, धन्यवाद। இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய கருத்து தருகிறோம். आए हुए हरेक जन को आपके हाथ में समर्पित करते हैं। எல்லாருடைய ரட்சிப்பிற்காக, सबके उद्धार के लिए, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, सबके आशीष के लिए, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, उन्नति के लिए, உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்காக, उनके पवित्र जीवन के लिए, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, आत्मिक जीवन के लिए, உலக ஆசீர்வாதத்துக்காக, सांसारिक आशीष के लिए, ஆண்டவரே நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி. आप यीशु मसीह प्रकट हुए उसके धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட செய்ததுக்காக நன்றி. यीशु मसीह को प्रकट किया उसके धन्यवाद। இவர்களை நீ விடுதலை செய்ததுக்காக நன்றி. आपने उन्हें छुटकारा दिया, धन्यवाद। குடும்பத்துடைய தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. परिवार की जरूरतों को पूरा किया उसके धन्यवाद। மாற்றங்களை வரப்போற நாட்களை தரப்போகிறது. आने वाले दिनों में बड़े बदलाव को लेकर आने जा रहे हैं उसके धन्यवाद। ஆண்டவரே, இவர்கள் அதை பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி. उन्होंने सब प्राप्त कर लिया उसके लिए धन्यवाद। உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में समर्पित करते हैं, வெறும் கையாய் அல்ல, खाली हाथ नहीं। மன துருகிற தேவனிடத்தில் வந்திருக்கார்கள். तरस खाने वाले परमेश्वर के पास आए हैं। மன துருக்கமுள்ள தேவன் तरस खाने वाला परमेश्वर அவர்களை நிறைவாக்கி அனுப்புகிறார். और उनको परिपूर्ण करके भेजिए। தொடர்ந்து பெரிய காரியங்களை आप बड़े खाली उनके जीवन में करिए। செய்ய போறீரே நன்றி. आप करने जा रहे हैं इसके நீங்க धन्यवाद। ஒவ்வொரு ஜீவ பலியாய் ஒப்பு हम கொடுக்கிறோம். सबको जीवित बलिदान के रूप में समर्पित करते இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம். हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुनो और ज्ञान कर पिता। ஆமென். आमीन।